இது எல்லாத்துக்கும் மேல ஒரு அறிவாளி அவங்க கிட்ட இருக்க அறிவெல்லாம் ஷேர் பண்ணாம போயிருந்தா, எக்ஸாம்பிளுக்கு திருவள்ளுவர், புத்தர் மாதிரி நமக்கு இந்த அளவுக்கு அறிவே இருந்திருக்காது. அவ்வளவு ஷேர் பண்ணியே நம்ம காஸ்ட் ரிலிஜன் எல்லாம் புடிச்சு தொங்கிட்டு இருக்கோம். இது எல்லாமே அவங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்ற டயலாக ஃபாலோ பண்ணாம மத்தவங்களுக்கும் அதெல்லாம் டீச் பண்ணதாலதான். சோ சொகுசா நம்ம ப்ரீவியஸ் ஜெனரேஷனோட உழைப்பெல்லாம் அனுபவிப்போம். ஆனா நம்ம மட்டும் நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருப்போமா? அது எவ்வளவு செல்பிஷான டாக்ஸிக்கான விஷயம்னு யோசிச்சு பாருங்க. சோ எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை போது நம்ம போய் தான் ஆகணும். உன்ன சொல்ல போனா அது நம்மளோட நேச்சராவே மாறிடணும். இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான விஷயம் வாழறதுதான். ஆனா அதை தான் நம்ம சுத்தி வளைச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ எல்லாரும் ஹாப்பியா வாழறதுக்கான ஒரே வழி ஒற்றுமையா இருக்கிறது தான். யார் வளர்ந்தாலும் அவங்கள பாராட்டணும், வளர்ந்தவங்க மத்தவங்க வளர்றதுக்கும் உதவி பண்ணணும். இதுதான் நான் சொல்ற ஒற்றுமை. கமெண்ட் செக்ஷன்ல கும்பலா சேர்ந்து ஒருத்தனை திட்டிட்டு ஓடி போறது கிடையாது. அதுக்கு பதிலா ஒரு ஹெல்தியான ஆர்குமெண்ட் பண்ணுங்க. நாம தப்பான பாத்துல போகும்போது நமக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, அவங்க போகும்போது நாம சொல்லணும். இதுதான் ஒரு குட் லைஃப் சைக்கிள். ஏன்னா நானும் பர்ஃபெக்ட் கிடையாது, அப்படி இருக்கவும் முடியாது.